நெருப்பில் விழுந்த நிலவுப்பூ சிறுகதை கேட்கலாம். நாகரத்தினத்திற்கு 42 வயதுக்கு மேலாகிவிட்டது. இன்னும் திருமணமாகவில்லை. அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் கல்யாணம் முடிந்து பேரன் பேத்திகளோடு குடும்பம் நடத்துகிறார்கள். தம்பிகளுக்கும் திருமணம் முடிந்து பிள்ளை குட்டிகளுடன் இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பவர்கள் அந்த பிள்ளைக்கும் ஒரு வழி ஏற்படுத்தினால் என்ன என கேட்டால், முடிக்கணும், அதுதான் குறை, நல்லவர்களுக்கு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்கிறது, எல்லோரும் கல்யாணம் முடிச்சு வாரி கட்டிக்கிட்டாச்சு, இவளுக்கு முடிச்சு இப்படியே இருந்துட்டு போகட்டும். உடன் பிறந்தவர்கள் அவளை பற்றி அலட்சியமாகவும் பொறுப்பற்றும் சலிப்பாகவும் கேட்பவர்களுக்கு பதில் சொன்னார்கள். பெண்ணாய் பிறந்த பாவத்திற்கு கண்ணி கழிய வேண்டாமா? இப்போதே அவரவர் வழியை பார்த்து கொண்டு போனால் பின்னால் அவள் கதி என்னவோ. அவளுக்கு தகுந்த ஒருத்தனிடம் சேர்த்து விட்டால் அவ பாடு கழிந்திடும். தன் குறையை எண்ணி இவ இப்படியே இருக்கா, இல்லைன்னா எவனோடவாவது ஓடி போய் எப்படியெல்லாமோ ஆகி போயிருப்பா. உங்க மான மரியாதையெல்லாம் வீதியோரத்து குப்பையில கிடந்திருக்கும். சிலர் அக்கறையுடன் அவளுக்கும் பருவம், அதற்கான உணர்வுகள் இருக்கும் என கேட்டால், நீங்க தான் மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்களேன் என்று அவர்களையே திருப்பி கேட்டு விடுவார்கள் உடன் பிறந்தவர்கள். அவர்கள் தலை மறைந்ததும் அவங்க ஜோலி கழுதைகளை மேய்ச்சிட்டு போகாம குட்டிச்சுவருக்கு பக்கத்துல நிற்கிற கழுதியை தேடிக்கிட்டு தெரியுறாங்க. கனமான எரிச்சல் அவர்கள் இலக்கை நோக்கி வீசப்படும். சமூகம் என்பது 4 பேர். நன்மை தீமைக்கு இவர்கள் வேண்டுமே. தாங்கள் சொல்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாவிட்டாலும் காரியங்கள் நடப்பதற்கு இவர்களின் பேச்சுத்தானே தூண்டுதலாக இருக்கிறது. உள்ளவர்கள் வாயை மூடலாம், ஊரார் வாயை மூட முடியுமா? நாகரத்தினம் இல்லாத போது மட்டுமல்ல, இருக்கும்போதும் இப்படித்தான் சொல்வார்கள். அவளுக்குத்தான் பிறவியிலேயே காது கேட்காது, பேச வாயில்லை. இது அவர்களுக்கு இன்னும் வசதியாக போய்விட்டது. ஊமையானால் என்ன, பேச்சின் துணி பாவனைகள் எல்லாம் தன்னை பற்றியதுதான் என்பது அவளுக்கு புரியும். என்ன செய்வது? மௌனம்தான். 10 மாதம் கருவிலே இவள் பேசியது எல்லாம் புரிந்தவளுக்கு மனதிற்குள் இவள் வைத்து மருகும் பேச்சுக்கள் புரியாமலா போகும்? பெற்றவர்கள்தான் போய் சேர்ந்து விட்டார்களே. மூத்த அண்ணன் நடராசனுக்கு 2 பெண்கள், ஒரு பையன். மூத்த பெண் ஜீவாவுக்கும் அடுத்தவன் குமரேசனுக்கும் மூளை வளர்ச்சி இல்லை, உடல் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. பெண் ஆளாகிவிட்டாள். என்ன குறை இருந்தாலும் பருவம் அதன் காலத்தை காட்டிவிடுகிறது. பையனும் வாலிபமாகிவிட்டான். ஆனால் சிறு பிள்ளைகளைப் போல எதற்கும் ஒரு ஆள் வேண்டும். கடைசி பெண் கற்பகம் உடன் பிறந்தவர்களின் சக்தியை உள்வாங்கிக் கொண்டு வாட்ட சாட்டமாக வளர்ந்து படிக்கிறாள். வேலைக்கு போய் அழுத்து வரும் நடராசனால் இந்த பிள்ளைகளை பார்க்க முடியுமா? வீட்டு காரியங்களை பார்ப்பதுடன் இந்த பிள்ளைகளையும் பராமரிக்கிறாள் மனைவி பூவாயி. கழிவிறக்கத்துடன் தங்கையை பார்த்தார். அந்த 2ஓட இதுவும் ஒன்னா இருந்துட்டு போகட்டும் என்று நாகரத்தினத்தை தன்னுடன் வைத்து கொண்டார். அண்ணனுக்கு தான் சுமையாக இல்லாமல் அவரின் பாரங்களை தான் ஏற்றுக்கொண்டாள். இதுகளும் என்னை போலத்தானே. தினசரி அந்த பிள்ளைகளுக்கான காரியங்களை தானே பார்த்தாள். பூவாய்க்கும் கொஞ்சம் சுலுவாக இருந்தது. நாம் சாப்பிடுவதை உடுத்துவதை இவளும் அனுபவிக்கப் போகிறாள். இவளுக்காக தனியாக என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாள் ஊருக்கு வந்து கிளம்பிய தங்கை சாந்தம்மா அண்ணனிடம் கேட்டாள், மதுரையிலே சித்திரை திருவிழா நடக்குது, 4 நாளைக்கு இவ வந்துட்டு வரட்டும். நடராசன் சாந்தம்மாவை பார்த்தார். திருமணமாகி ஒரு பெண் குழந்தையை பெற்றதுடன் சரி, மைத்துனர் நோய்வாய்ப்பட்டு போய்விட்டார். 5 வருட வாழ்க்கையில் இவள் கண்ட பலன் அந்த பெண் பிள்ளைதான். அதை எப்படியோ வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்துவிட்டு தையல் வேலை, வீட்டு வேலை என்று எப்படியோ பிழைத்து கொண்டிருக்கிறாள். இந்த சிரமத்தில் இதை ஏன் கூப்பிடுகிறாள்? தனிமையில் வாழ்ந்து சலித்து போன அவள் மனம் புரிகிறது. இதுக்கும் சற்று மாற்றாக இருக்கட்டுமே. நாகரத்தினத்தை சாந்தம்மாவுடன் அனுப்பி வைத்தார். அக்காள் வீட்டில் ஓயாத வேலைதான். இவள் படும் கஷ்டத்தை எண்ணி பார்க்காமல் உறவினர்கள், தம்பிகள், சம்பந்த வழி என சதா ஆட்கள் வந்து விடுவார்கள். தெரிந்தவர்களிடம், அறிந்தவர்களிடம் கடன் வாங்கி அதை உருட்டி இதை புரட்டி என்று வந்தவர்களை கவனித்து அனுப்புவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். இவள் கஷ்டத்தில் நானும் பாரமாக இருப்பதா? ஒரு நாள் ஊருக்கு போகிறேன் என அக்காளிடம் கேட்டபோது, வந்தவளுக்கு சேலையும் ஜாக்கெட்டும் எடுத்து கொண்டு போய் விடணும், இரு, அடுத்த வாரம் தவணை எடுப்பேன், அப்புறம் ஊருக்கு போகலாம். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே சம்மந்தி வேணியம்மாள் வந்தாள். நிலைமையை கண்டதும், உன்பாடே பெரும்பாடு,
இதுல இதையெல்லாம் எதுக்கு கட்டி இழுக்கிற? நாகரத்னத்தை சுட்டி காட்டி துடுக்காக சொன்னாள். அவளுக்கு போக்கிடம் ஏது? பாவம், வந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கூட இல்லை. என்ன பாவம், வாயும் இல்லாம காதும் இல்லாம இதெல்லாம் இருந்து என்ன சாதிக்க போகுது? தன் கையிலிருந்து செலவழிப்பது போல் நிஷ்டூரமாக சொன்னாள். பாவம் என்னும் இவர்களின் கருணை பச்சாதாபம் இதுதானா இந்த பிறவியின் பலன்? கை ஜாடையில் கேட்காமல் தண்ணீர் கொடு என்றாள் வேணியம்மா. தன் குறை அழுத்த அழுத்த மேலும் ஊமையாகி போனாள் நாகரத்னம். மரம் மாதிரி நிற்கிறாயே, காது கேட்கலையா? மறந்தே போச்சு, உனக்குத்தான் காது கேட்காதே. அவள் பிடித்திருந்த கதவை விடவும் மரமாயிருந்த கதவு காற்றின் கூப்பிடலுக்கு செவிமடுத்து என்ற சப்தத்துடன் சாத்தி கொண்டது. காற்றின் அழைப்புக்கு இந்த மரம் கூட செவிமடுத்து பதில் சொல்கிறதே. எனக்கு ஏன்? நாக்கு எலும்பு இல்லாததுதான், ஆனால் அதன் பேச்சு எத்தகைய எலும்புகளையும் நொறுக்கிவிடும். அவள் சலனமே இல்லாமல் அமைதியாக வேணியம்மாளை பார்த்தாள். அதற்குள் சாந்தம்மா எழுந்து போய் டம்ளரில் தண்ணீர் கொண்டு போய் கொடுத்தாள். காலாகாலத்துல ஊர் பக்கம் தொலைச்சு விடு. சம்மந்திக்காரி தர்பாருடன் எழுந்து போய்விட்டாள். கையை அறுத்துக்கிட்டு இவ போடுறது கெட்டு போகுது. மனதிற்குள் நொடித்த சாந்தம்மா, இனி எதற்கு இவளை ஊர்ல கொண்டு போய் விடணும்? அவள் பிறவி குறையா போச்சு, என் வாழ்க்கையும் பாதியாகி போச்சு. எப்படியோ ஒருவருக்கொருவர் துணையா இருந்துட்டு போறோம். பேசிய பின் வருந்துபவர்கள், சிந்தனையில் பேசாமலே இருந்து விடுபவர்கள், எதற்கும் மௌனம் காப்பவர்கள். இந்த சிரமங்கள் அவளுக்கு இல்லை. அமைதியாக நிற்கும் தங்கையை பார்த்து, நீ போய் வேலையை பார் என்றாள் சாந்தம்பா. நாகரத்னம் மெல்ல அக்காளை பார்த்தாள். கண்களில் காருண்யம் ததும்புகிறது. அக்காளை மட்டுமா? எல்லோரையும் அப்படித்தான் பார்க்கிறாள். அன்று தம்பி தங்கதுரை வந்தான். உடன் பிறந்தவனைக் கண்டதும் ஆனந்தமாக, மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் ஜாடையாக கேட்டாள் நாகரத்னம். அதுக்குத்தான் வந்தேன். அவளுக்கு காய்ச்சல், வீட்டில் ஒரு வேலையும் ஆகல. அக்காளை கூட்டிட்டு போறேன். மூத்தவள் சாந்தம்மாளை பார்த்து கேட்டான். உடன் வர வேண்டியவள் சம்மதம் அல்லவா கேட்க வேண்டும்? அவளுக்கு ஏது அந்த உரிமை? வளர்ப்பு பிராணி இருக்கும் வரை வளர்ப்பவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். பின் வாங்குபவர்களுடன் போய் அங்கு நன்றி காட்ட வேண்டும். சாந்தம்மா மனதிற்குள் முனகினாள். உடன் பிறந்தவள் என்னும் பந்தத்தில் அல்லது இப்படி பங்கமாகி போனாலே என்றும் பாசத்தில் 10 காசு செய்ய மாட்டான். தேவைன்னா கூட்டி போய் சக்கையாக பிழிந்து வயிற்றுக்கு உணவு கொடுப்பார்கள். பெண்டாட்டி குணமானதும் அதை சொல்கிறாள், இப்படி சொல்கிறாள் என 1000 குற்றங்கள் சுமத்தி கொண்டு வந்து விட்டு போவான். கூட பிறந்தவனும் எனக்குள்ள உரிமை இவனுக்கு இல்லையா? கஞ்சி ஊற்ற வழி இல்லாவிட்டாலும் சொந்தத்திற்கு கச்சை கட்டி வருவதில் குறைவு இருக்காது. நிலைமையை ஜாடையில் விளக்கினாள் சாந்தம்மா. தம்பியை பார்த்தாள் நாகரத்னம். போவோமா? துணிப்பையில் சேலைகளையும் ரவிகைகளையும் எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தாள். அவளுக்கென்று வேறு உடைமை என்ன இருக்கிறது? அவளை இப்படி படைத்தவன் எப்படி இருப்பான்? இரும்பாலான கரங்களை பெற்றிருப்பான். மென்மையான கைகள் இருந்தால் இதமான வாயை திறந்திருப்பானே. பிறவியெல்லாம் பிடுங்கி எடுக்கும் கம்பளியாய் அவன் பாதங்கள் இருந்திருக்கக்கூடும். இங்கு போய் 20 நாட்கள் கூட ஆகியிருக்காது. ஊரிலிருந்து சண்முகம் அண்ணன் வந்தான். மனைவிக்கு பிரசவ காலம், துணைக்கு ஆள் வேண்டும், தங்கச்சியை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்ல முடியும்? இவனுக்கு உரிமை இல்லையா? அவள் ஒருத்தியாய் இருக்கையில் தனிமை. பலரானால் பகைமைதானே. கொடியில் கிடந்த சேலைகளும் ரவிகைகளும் மீண்டும் துணிப்பையில் திணிக்கப்பட்டன. நாகரத்னம் பயணப்பட்டாள். அவளை பார்த்த சாந்தம்மாவுக்கு என்னவோ செய்தது. கண்களை கசக்கிக் கொண்டு, ஊருக்கு போ, பிள்ளை பிறந்ததும் நான் வந்து கூட்டியாரேன். ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிரச்சனைகளே உலகமாயிருக்கிறது, வாழ்க்கையாயிருக்கிறது, அன்றாட பொழுதுகளாயிருக்கிறது. அடுத்தவர்களை சிந்திக்க அவகாசம் ஏது? தெருமுனையில் நின்று அக்காளை பார்த்தவள் தலை குனிந்து மௌனமாக போய்விட்டாள். காஞ்சனாவுக்கு பிரசவமாகி 3 மாதங்களாகிவிட்டன. சுயமாக அவளே எல்லா வேலைகளையும் இப்பொழுது பார்க்க முடியும். வெளியிலிருந்து வந்த கணவனிடம் போர் தொடுத்து விட்டாள். தனக்கென்று வாங்கி வைத்திருக்கும் ஹார்லிக்ஸை போட்டு குடித்து விட்டாளாம் நாத்தனார். அவன் தங்கையிடம் கேட்டான். இன்றைக்கு மட்டும்தான் குடித்தேன் என்று ஜாடை காட்டினாள். இல்ல, ரொம்ப நாளா இப்படித்தான் நடக்குது. இன்னைக்கு பார்த்தவுடன் இப்படி சொல்கிறாள். காஞ்சனா நாத்தனார் சுமையை விரட்ட ஆயத்தமாகிவிட்டாள். மலர்களின் மனம், கனிகளின் சுவை
எங்கும் ஒரே மாதிரி தானே இருக்கிறது. மனிதர்கள் மட்டும் ஏன் ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி இருக்கிறார்கள்? உடன் பிறந்த உறவில் கணக்கு வைத்துக் கொள்ளும் சகோதரன் என்ன செய்வான்? மனைவி பக்கம் கை காட்டி மரமாகிவிட்டான். அப்போதுதான் ஓட்டை வாய் தங்கம்மா வந்தாள். படபடவென்று பேசி கொட்டுவாள். இவளும் அக்காள்தான். புரோக்கர் மூலம் ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காம். 2ஆம் தாரமாம். மூத்தாள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு விவாகரத்து வாங்கி கொண்டு போய்விட்டாள். எப்படியோ இவ கடனை கழிக்க வேண்டும். பெண்ணை பற்றிய விவரங்கள் அதெல்லாம் ஊமை செவிடுன்னு சொல்லியாச்சு. மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு. பின்னால ஏதும் பிரச்சனை வரக்கூடாது. மாப்பிள்ளை வந்து பார்த்து சம்மதம் சொல்லிவிட்டார். அடுத்த மாதம் ஊர்கோவிலில் தாலியை கட்டி முடித்துவிட ஒப்புக்கொண்டார்கள். கல்யாணத்திற்கு 1 மாதம்தான் இருக்கிறது. அப்புறம் எதிர்வீட்டு திருமணத்தை எல்லோருக்கும் அறிவிப்பது போல் வாசலில் கட்டியிருக்கும் ரேடியோவில் யாரோ ஒரு பெண் இழைத்து இழைத்து பாடுகிறாள். பாடலின் அர்த்தம் தெரியாவிட்டாலும் பஞ்சு போன்ற மென்மை உள்ளமெல்லாம் பரவி என்னென்னவோ செய்கிறது. இந்த சுகம் ஒரு நாள் வெளியிலிருந்து வந்த நாகரத்தினம் சாத்தி இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனபோது தம்பி பழனியும் மனைவியும் கன்னத்தோடு கன்னம் சே என்று சிரித்தவாறு வெளியில் ஓடி வந்து விட்டாள். இப்போது ரேடியோவில் பாடும் அந்த பாட்டுக்காரியின் குரலின் மென்மை உடலின் வண்ண கோலங்கள் போடுகிறது. என் கல்யாணத்திற்கும் இப்படித்தான் பாட்டு. அப்புறம் வரும் கணவரும் நானும் கல்யாணத்திற்கு பின் அங்கே போ இங்கே வா என்று யாரும் பந்தாட முடியாது. ஒரே இருப்பிடம். வாழ்க்கை சீராக போகும். தனக்கு பிடித்தமானவைகளை சொல்ல ஆசைப்படும் ஆரம்ப எழுத்தாளரைப் போல் அவரவர்களுக்கு பிடித்தமானவைகளையே அவள் மீது திணித்தார்கள். தாங்கள் விரும்புகிறபடிதான் அவள் எண்ணமும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்த்தார்கள். நான் எதிர்பார்க்கிறபடி இவர்கள் இருந்தால் என்ன? ஊமையாய் இருப்பதால் அந்த உரிமை எனக்கில்லையா? ஒவ்வொருவரும் சுயநலத்தில் நிற்பதால், அவர்களிடம் ஒட்டுண்ணியாக இருப்பதால் என்னை அலட்சியப்படுத்துகிறார்கள். வேலை செய்யாத பிள்ளையை கையில் வைத்து கொஞ்சுவதும், கடின வேலை செய்கிற பிள்ளையை காலில் போட்டு மிதிப்பதும் சகஜம்தானே. தயவான பேச்சு அன்பை உணர வைக்கும். ஆனால் இடித்தெறிந்து பேசும் இவர்களின் தோரணை, இதெல்லாம் திருமணத்திற்கு பின் நடக்குமா? தன் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு பொருத்தமான ஆடைகள் வாங்கும்போது அவளுக்கும் போனால் போகிறது என்னும் இரக்கத்தில் அவர்களுக்கு பிடித்தமான சேலை ஜாக்கெட்டுகளையே வாங்கி கொடுத்தார்கள். அவளுக்கு வாயும் காதும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் தெளிந்த அறிவாக இருந்தது. வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு செலவிற்கு அவளிடம் கொடுக்கும் பணத்திற்கு புள்ளி பிசகாத கணக்கு இருக்கும். அதிர்ஷ்டம் எங்கேயோவா இருக்கிறது. வலது கையில் செய்யும் காரியங்களின் நேர்த்தி, இடது கை சிக்கனம் இது அவளிடம் இருந்தது. இதனால் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் அவள் இருக்கையில் பணத்தை பற்றிய பிரச்சனை வராது. கணக்கு சரியாக இருந்தால் வழக்கு ஏன் வரப்போகிறது? ஜாதகங்களும் பெற்றோர்களும் விதியுமா திருமணம் முடிவதற்கு காரணிகள்? ஆழ்ந்து பார்த்தால் சந்தர்ப்பங்கள் நடத்தும் சுயம்வரத்தில் தான் எல்லோரும் சதிபதியாகிறார்கள். ஓட்டைவாய் தங்கம்மா பார்த்த மணிகண்டன் மாப்பிள்ளை ஆவார் என ஒருபோதும் நாகரத்தினமோ மற்றவர்களோ நினைக்கவில்லை. ஆனால் நடந்துவிட்டதே. அவள் கணவன் வீட்டிற்கு புறப்பட்டதும் உடன் பிறந்தவர்களுக்கு, அதிலும் மூத்தவர் நடராசனுக்கு மனம் கசங்கியது. அவள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவரின் இதம் அறிந்து பதம் அறிந்து நடந்த பாங்கு அடுத்தவர்கள் அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது படும் எரிச்சல். அரைகுறையான காரியங்கள், எதிர்பேச்சு எல்லாம் அவளின் அருமையை புரிய வைக்கிறது. நல்லது போன பிறகுதான் தெரிகிறது, கெட்டது வந்த பிறகுதான் தெரிகிறது. புகுந்தகம் போன 1 மாதத்திலேயே மூத்தாள் ஏன் வாழாமல் போனாள் என்பது புரிந்துவிட்டது. சதா குடி, துஷ்ட பேச்சு, வேலைக்கு போவதில்லை. சம்பாத்தியமில்லாத வீட்டில் சதா பிரச்சனைகள். இவள் உடம்புதான் வேண்டும், மற்றபடி இவள் தேவையில்லை. பேய்க்கு பயந்து ஆவியிடம் அடக்கலைமான கதையாகிவிட்டது. யாரை நோவது? உழுத பின்னும் விதைக்காதவன், அறிவு இருந்தும் பயன்படுத்தாதவன், கல்யாணமான பின்பும் ஊதாரியாக திரிகிறவன் எல்லாம் ஒன்றுதானே. அவனின் நிஷ்டூரமான பேச்சு, அலட்சியம், எதற்கெடுத்தாலும் அடிப்பது, பட்டினி, பழக பழக பாம்பும் கயிறாகி போகிறது. சாப்பாட்டிற்கு பணம் கொடுக்காமல் மதியானம் வந்து சாப்பாடு போடு என்று உட்கார்ந்தான். முழு பசியுடன் இருக்கும் நாகரத்தினம் பாவமாக வந்து நின்று கையை பிசைந்தாள். என்ன, ஒன்றுமில்லையா? அடுத்த நிமிடம் படீர் என்று கன்னத்தில் அறைந்தான்.
தடுமாறி நிலைப்படியில் சரிந்தவளின் தலை கதவில் மோதி ரத்தம் ஒழிந்தது. ஊமச்சியை கட்டிக்கிட்டு காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. ஊருக்கு போய் தொலை, நீ போனாத்தான் நிம்மதியா இருப்ப. தலைமயிரை பிடித்து உலுக்கினான். ஒரு சொல் ஒருவரை உயர்த்தவும் செய்கிறது, தாழ்த்தவும் செய்கிறது. பக்குவமில்லாத அவன் உயர்ந்திருந்தால்தானே தாழப்போகிறான். அம்மா! அடி வயிற்றிலிருந்து குரல் உருண்டு புரண்டு மேலே வந்து தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அங்கு என்ன தடுக்கிறது? நல்ல டாக்டரிடம் காட்டி அதை எடுத்துவிட முடியாதா? தெருவில் போகும் அந்த பசு கூட அம்மா என்று கத்துகிறதே. என்னை பெற்று வளர்த்தவளை அம்மா என்று அழைத்திருப்பேனா? அவள் என்னால் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் இந்த ஒரு சொல் வாஞ்சைதானே பலன்? அவள் இருக்கும்பொழுது சொல்லாததை இப்பொழுது படத்தை பார்த்தாவது சொல்ல முடியாதா? நான் எங்கு நிலை நிற்க வேண்டும் என்னும் ஸ்தானமே இல்லாமல் ஒவ்வொரு இடமாக அலைகழுக்கப்படுகிறேனே. எப்போது எங்கு நிற்பேன்? நீ சொல்லக்கூடாதா? தேம்பினாள். அந்த புகைப்படமும் அவளைப் போலவே ஊமையாக இருந்தது. மெய்வழியும் உருக்கத்துடன் பார்க்கும் அம்மாவின் கண்கள் மூடியே இருக்கிறது. வெளியில் போகும் கணவன் மணிகண்டனையே பார்த்தாள். என் உடைமை உடலும் மனசும் தான். இரண்டையும் இவருக்கே சமர்ப்பித்து விட்டேன். இவர் மீது அன்பே கொள்கிறேன். மாற்றாக என்னை ஈனத்தனமாகத்தானே பேசுகிறார், நடத்துகிறார். பேசட்டும், அவருக்கு தெரிந்தது அது. உப்பு கடலுக்குள் கிடக்கும் மீனை பதப்படுத்துவது அந்த உப்புத்தானே. அவள் இப்பொழுது பதனமாக இருக்கிறாள். மனதில் நிறைவேறிய ஆசை வயிற்றில் வளர்ந்து 7 மாதங்களாகிவிட்டன. உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் சேர்ந்து வளைகாப்பு செய்தார்கள். பின் பெண்ணை கூட்டிக் கொண்டு ஊருக்கு வந்தார்கள். இவர்கள் வந்த மறுநாள் குடிவெறியில் தோட்டத்திற்கு போய் தேங்காய் பறிக்கிறேன் என்று மரத்தில் ஏறினவன் மேலே பிடி நழுவி கீழே விழுந்தான். இரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சிறிது நேரத்தில் போய்விட்டான். நிறைய ஆசைகளுடன் கதவை திறந்து கொண்டு ஆர்ப்பாட்டமாக உள்ளே வந்த வாழ்க்கை சப்தமில்லாமல் ஜன்னல் வழியே வெளியேறிவிட்டதே. என்னதான் மோசமானவனாயிருந்தாலும் தாம்பத்திய சரசங்கள் அவனின் கொடுமையை சகிக்கச் செய்தன. இனி அவன் பேச்சால் ஒருபோதும் அவள் சுகமுற்றதில்லை. வெறும் அவஸ்தைதான். அதுவும் கூட இப்பொழுது இல்லை என்றாகி போனதே. சீமந்தத்தில் சூட்டிய மலரின் மனம் கூட மாறவில்லை. இனி அந்த பூவின் வாசம் கூட உடம்பில் படாதே. அதனால் என்ன? அவன் உடம்பைத்தான் இந்த மண் செரித்து விட்டதே. துக்கம் கேட்க வந்தவர்கள் ஒவ்வொன்றாக சொன்னார்கள். விளங்காத ஜென்மம், இவர் ராசியோ என்னவோ. மரமாக தெரிந்தவன் இப்படி மாயமா மண்ணுக்கு போயிட்டானே. வாழ்க்கையை தொடங்கும் போதே தொலைத்து வந்து நிற்கிறாளே. இனி இவ காலம் எப்படி கழியுமோ? இதுவரை அவள் வாழ்க்கை எப்படி கழிந்தது? அப்படியே இனியும் வாழ முடியாதா? அவர்கள் பேசுவது கேட்காவிட்டால் என்ன? கைகளுக்கும் கண்களுக்கும் மொழி உண்டே. இவர்களின் ஜாடைகள் அதை பேசி விடுகிறதே. சந்தர்ப்பம் பேச ஆரம்பித்தவுடன் நிஜமாகவே இதயமும் ஊமையாகி விடுகிறது. திருமணமும் முடிந்து தாம்பத்திய சுகத்தின் பலனாய் வயிற்றில் பிள்ளையும் வளர்ந்து வாழ்வும் முடிந்துவிட்டது. அப்படியானால் அவள் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா? எதானால் என்ன? இரண்டும் கற்றுத்தான் கொடுக்கிறது. இந்த பிறவியில் வாழ்க்கையில் தோல்வி கண்டுவிட்டேன். இனி இத்தகைய ஜென்மம் எடுக்க இருப்பவர்கள் என்னிடம் வந்தால் வெற்றியின் மார்க்கத்தை சொல்லித் தருவேன். என்ன, உன் வாழ்க்கையின் வெற்றியா? ஆமாம், வயிற்றில் இருக்கும் இந்த பிள்ளை. கல்யாணம் முடித்த எத்தனையோ செல்வர்களுக்கு பிள்ளை இல்லாமல் வறியவர்களாகத்தானே இருக்கிறார்கள். நான் அப்படியா? கைமேல் பலன். வயிற்றை தடவி பார்த்தாள். பிறப்பது ஆணா பெண்ணா? ஆணா இருந்தால் அவர் மாதிரி இருக்கும். இதை நினைத்ததும் சிரிப்பு வந்துவிட்டது. என்னடி சிரிக்கிற? அக்கா பஞ்சு அதட்டி கேட்டாள். வயிற்றை காட்டி மாமா மாதிரி பிறக்குமா என கேட்டாள். அப்படியானால் தானே சரியாக பார்க்க முடியாத அவன் முகத்தை வாழ்நாள் பூராவும் பார்க்க முடியும். அப்பனிடம் காணாத மகிழ்வை மகனிடம் காணலாம். மாமா மாமா, எப்போ பார்த்தாலும் அவன் நினைப்பத்தான். ஓரை போல் உனக்கும் நல்ல புருஷன் கிடைச்சிருந்தா உன்னை பிடிக்க முடியாது. ஊரில் எல்லோரும் நல்லவர்களாகவா இருக்கிறார்கள்? அவர் இருந்திருந்தால் போக போக திருந்தி இருப்பார். மணிகண்டனுடன் மணக்கோலத்தில் எடுத்த படம் எதிரே இருக்கிறது. 7 மாத வாழ்க்கையின் செயல்கள் மறைக்கப்பட்டாலும் அதன் விளைவுகள் நிற்கின்றனவே. கல்யாணத்திற்காக வாங்கிய சிறிய தங்கத்தோடு ஒரு கல் மூக்குத்தி, பிரசவத்திற்கு பின் வாங்கப்பட இருக்கும் தாலி, அவரை இழந்த பின்தான் இதன் மகிமை தெரிகிறது. வாழ்ந்ததின் ரகசியத்தை ஒவ்வொருவரும் ஒன்றினால் அளக்கிறார்கள்.
ஆனால் முடிவுதான் பிடிபடவில்லை. அவள் எதிர்பார்த்த கனவுகளை ஒவ்வொன்றாக இழந்து கொண்டிருக்கிறாள். வரும் என எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் அதை இழக்க முடியாதல்லவா? வயிற்றில் குழந்தை முண்டுகிறது. பானை வயிற்றை தொட்ட அவளுக்கு என்னென்னவோ நினைவுகளின் மகிழ்வு கொட்டியது. அவள் குழந்தையாயிருக்கையில் அம்மாவை விட்டு பிரியாமல் ஒட்டி கொண்டிருப்பாள். அம்மியில் மசாலா அரைக்கையில் கூட முதுகில் தொங்குவாள். அப்படித்தானே இந்த பிள்ளையும் என் முதுகில் தொங்கும்? வானத்தின் பாடல்கள், நட்சத்திரங்கள், மண்ணகத்து பாடல்கள், குழந்தைகள், இவர்களின் கீதங்கள், மழலை இது என்று யாருக்கு திகட்டி இருக்கிறது? புல்லாங்குழலாக பிள்ளை, மூங்கில் குழாயிலா நாதம் இருக்கிறது? வாசிப்பவரின் இதயம்தானே. குழந்தையின் உடம்பெங்கும் உள்ள தித்திப்பு அதில் இசையாய் வழிகிறது. உடம்பின் அத்தனை இரத்த நாளங்களும் மார்பில் பாய்கிறது. இசையால் உருப்பெற்ற குரல்கள் எங்கும் கேட்கிறது. அனைவரையும் அழைக்கும் ஆலயமணி அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கிறது. ஒன்றோடொன்று சண்டை செய்யும் நாய்கள் ஓநாய்க்கு எதிராக ஒன்றுபடுகின்றனவே. உடன் பிறந்தவர்கள், உறவுக்காரர்கள் நியாயத்திற்கு ஒன்றுபட்டு அவளுக்காக வழக்காடியதில்லையே. போகட்டும், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் ஆணோ பெண்ணோ, என் பிள்ளை அப்படி இருக்குமா? வரிந்து கட்டிக்கொண்டு கிளம்பிவிடும். வாழ்நாட்களெல்லாம் பந்தாடப்பட்டேனே. பிள்ளை வளர்ந்ததும் அதன் ஒரே நிழலில் இருந்து விடலாம். இந்த மண்ணில் வாழும் உரிமைக்கு ஈடாக எதை கொடுக்கலாம்? பிறக்கப் போகும் பிள்ளையை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி பின் வம்சம் தொடரும். இந்த நீண்ட தொடரில் வரும் ஒவ்வொருவரும் அவள் பெயரை சொல்லி அந்த பரம்பரையினர் என்பார்கள். இவள் வந்த வழியை சொல்ல முடியாமல் விட்டதற்கு பிரதியாக அவர்கள் சொல்வார்கள்.